உங்கள் மனதில் வரும் கெட்ட எண்ணங்களை அடுத்த நிமிடத்தில் மாற்ற ஒரு ஆன்மீக ரகசியம் உண்டு. நீங்கள் அதனை பற்றி அறிய தயாரா? நீங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டுமா? ஆன்மீக வழியில் மனதை சுத்தமாக்க எப்படி முயற்சிக்கிறீர்கள்? நாம் மனிதர்கள் என்று பிறந்ததாலே மனதில் எண்ணங்களின் ஓட்டம் நிற்காது. அதில் நல்ல எண்ணங்களும் வரும், கெட்ட எண்ணங்களும் வரும். ஆனால் கெட்ட எண்ணங்கள் தான் மனிதனை அதிகம் துன்பப்படுத்தும். இந்த வீடியோவில கெட்ட எண்ணங்களிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை ஒரு அற்புதமான ஆன்மீக கதை மூலம் பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையை மாற்றும் வழிமுறைகளையும் காண்போம். ஒரு சிறிய கிராமத்தில் கோபால் என்ற நல்ல மனசுக்கார இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மனசு நல்லதுதான், ஆனால் உள்ளுக்குள் ஒரு பிரச்சனை. அவனுக்கு அடிக்கடி கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. சிறு விஷயத்தில் சந்தேகம், யாரையும் பார்த்தால் ஒப்பிடும் எண்ணம், பிறர் வெற்றியை பார்த்தால் பொறாமை, தனக்கு ஆகாத விஷயங்களில் பயம், சில நேரங்களில் காரணமில்லாமல் கோபம். கோபால் இதனால் மிகவும் துன்பப்பட்டான். ஏன் இப்படி நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல என்று வருந்தினான். ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு முதிய ஞானி வருகிறார். அவர் முகத்தில் ஒரு அமைதி. அவரை சந்தித்து கோபால் சொல்கிறான், ஐயா, நான் நல்ல மனிதனாக இருக்கணுமேனு ஆசைப்படுறேன். ஆனா என் மனசு என்னை அனுமதிக்கல. கெட்ட எண்ணங்கள் ஒத்துக்கிறதே இல்லை. ஞானி சிரித்தார். ஞானி கோபாலிடம் கூறினார், மகனே, கடலில் எப்படி அலை வருவதை தடுத்திட முடியாது, அதே மாதிரி மனதில் எண்ணங்கள் வந்ததை தடுக்க முடியாது. ஆனா அலை உன்னை தள்ளாமல் நீந்த கற்றுக்கொள்ளலாம். அதே போல் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளலாம். கோபால் கண்கள் விரிந்தது. அப்படி எப்படி ஐயா? ஞானி ஒரு கதையை சொல்கிறார். ஒரு வீட்டு முன்பு 2 நாய்கள் இருந்தன. ஒரு நாய்க்கு மனிதன் தினமும் உணவளித்தான், மற்றொன்றை கவனிக்கவில்லை. மாதம் கழித்து எது வலிமையாக இருக்கும்? கோபால் சொன்னான், உணவு கொடுத்ததே. ஞானி, அப்படித்தான் மகனே, நல்ல எண்ணங்களுக்கு உணவு கொடு, அது வளர்ந்தாலும். கெட்ட எண்ணங்களுக்கு உணவு கொடுக்காதே, அது சுருங்கி சாவும். கோபால் முதல் முறையாக மன அமைதியை உணர்ந்தான். ஞானி கூறினார், கெட்ட எண்ணம் வந்தவுடன் 5 நிமிடத்தில் அதை மாற்றிவிடு. உதாரணம், பொறாமை வந்தால், நான் பண்றதை நான் செய்யறேன் என்று சொல். பயம் வந்தால் 3 ஆழ்ந்த மூச்சு. கோபம் வந்தால் 10 முதல் 1 வரை கவுண்ட் டவுன். குற்ற உணர்வு வந்தால், இது முடிச்சு, மறுபடியும் சரி பண்றேன் என்று சிந்தி. இதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மனசு பழகிவிடும். ஞானி கூறினார், உன் மூளைக்கு ஒரு காய்ச்சல் போக்கி இருக்கு, அது நன்றி உணர்வு. நன்றி சொன்னால் கெட்ட எண்ணம் நீங்கும். கோபால் 10 நன்றி விஷயங்களை தினமும் எழுத தொடங்கினான். உயிரோடு இருக்கிறேன், சாப்பாடு இருக்கு, வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நல்ல நண்பர்கள் இருக்கு. அவனது மனம் மெதுவாக மாறத் தொடங்கியது. மனம் ஒரு தோட்டம் போல, நீ எதை நட்டாயோ அது வளர்கிறது. நல்ல நினைவு நட்டுப்பார், வாழ்க்கையே பூத்து புன்னகைக்கும். கோபால் தினமும் 10 நிமிடம் தியானம், 5 நிமிடம் நன்றி, 5 நிமிடம் பிரார்த்தனை, 10 நிமிடம் நடை. இதை தினமும் செய்ய ஆரம்பித்தான். 21 நாட்கள் முடிந்ததும் கோபால் மாறிப்போனான். கோபம் குறைந்தது, பொறாமை இல்லாமல் போனது, மனம் லேசானது, அமைதி அதிகரித்தது, நம்பிக்கை நிறைந்தது. அவன் ஞானியிடம் ஓடிச் சென்று சொன்னான், ஐயா, என் வாழ்க்கை மாறிட்டது. இனி நான் என் மனசுக்கு நான் தான் மாஸ்டர். ஞானி சிரித்தார். மகனே, மனசை வெல்லுறதுதான் பெரிய வெற்றி. இந்த கதையின் நாயகன் கோபால் நாம் தான். நம் வாழ்க்கையும் இதே போல மாற முடியும். நல்ல எண்ணங்களுக்கு உணவளிக்க ஆரம்பிங்க. அமைதியும் ஆசீர்வாதமும் வாழ்வை நிரப்பும்.